Hello students, 8th standard maths, second chapter measurements, exercise 2.2 part 1. In the previous video, we have seen exercise 2.1 perimeter and area of sector. Now let us see exercise 2.2 first sum. Find the perimeter and area of the figures given below. Perimeter area கீழ இருக்க ஃபிகருக்கு நம்ம perimeter and area கண்டுபிடிக்கணும். இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்குல்ல இந்த பார்ட்டுக்கு நமக்கு பெரிமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ சைடு கொடுத்துருக்காங்க, அது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இது 10னா இதுவும் 10 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு, நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம், கிவன் ஃபிகரில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன லென்த்தோ அதே லென்த் தான் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு செமி சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த செமி சர்க்கிள் அப்படின்னா இது ஃபுல்லாக செமி சர்க்கிளுக்கு இந்த பார்ட் என்னது டயாமீட்டர். ஓகே, டயாமீட்டர் ஈக்குவல் டு 7 மீட்டர். இப்போ ரேடியஸ்னா அதில் பாதி, ரேடியஸ் ஈக்குவல் டு 7/2 மீட்டர். இப்போ இதில் லென்த் என்ன, இந்த ரெக்டாங்கிளுக்கு லென்த்து 10 மீட்டர், பிரெத்து 7 மீட்டர். இது பிரெத்து, இது லென்த்து, இது பிரெத்து 7 மீட்டர். ஓகே, இப்போ இதை கிவன் எழுதிக்கணும். இப்போ சொல்யூஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பெரிமீட்டர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சுற்றளவு, பெரிமீட்டர்னாலே சுற்றளவு. ஓகே, 10 மீட்டர், 7 மீட்டர், 10 மீட்டர், அதுக்கப்புறம் இந்த லைன். ஓகே, இப்போ 10 + 7 + 10 இந்த பார்ட்டு, அதுக்கப்புறம் சர்க்கிளோட ஆஃப் சர்க்கிளோட இந்த பார்ட்டு கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன 1/2 × 2πr, ஃபுல் சர்க்கிளுக்கு 2πr, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் 2πr, அதில் பாதி அப்படிங்கிறதுனால 1/2 × 2πr போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம்னா 10 + 7 + 10 எவ்வளோ 27. இங்கே 2 கேன்சல் ஆகிடும். இப்போ பையோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 22/7, அதை எழுதிக்கலாம். ஆர் வந்து 7/2 நம்ம போட்டிருக்கோம், அதை எழுதிக்கலாம். இப்போ 27 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ்ஸு இங்கே 7 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 2s are 2, 11 2s are 22. ஓகே, இப்போ 27 + 11, இப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 38. 27 11 ஆட் பண்ணால் 38 மீட்டர். பெரிமீட்டர் எவ்வளவு 38 மீட்டர். ஒரு பார்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த கிவன் ஃபிகருக்கு ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். இந்த டயக்ராம் பாருங்க, இந்த பார்ட்டு தான் நமக்கு வேணும் ஏரியா. அப்போ ஃபுல் ரெக்டாங்கிள்லேருந்து நம்ம செமி சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பார்ட்டோட ஏரியா கிடைச்சிரும். ஓகே, அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும், L × B. ஓகே, இது L × B மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு πr², செமி சர்க்கிள்னா ½ × πr². ஓகே, இது ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா. இப்போ லென்த் என்ன 10 மீட்டர், பிரெத்து 7 மீட்டர். அப்போ 10 × 7, இங்கே 1/2 × பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வந்து 7/2 கண்டுபிடிச்சிருக்கோம். 7/2 × 7/2 போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 70, இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம 2வும் கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸு, 7ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 77, 11 × 7 77, இந்த 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் 4, 2 2s are 4. ஓகே, 70 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 77/4 நம்ம டிவைட் பண்ணோம்னா 19.25 கிடைக்குது. இப்போ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏரியா வந்து 50.75 மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே, அப்ராக்சிமேட்லி. இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. இப்போ கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கண்டுபிடிச்சோம். பெரிமீட்டர் ஏரியா அந்த கிவன் ஃபிகர் வந்து பெரிமீட்டர் 38, ஏரியா 50.75 மீட்டர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். இது கிவன் டயக்ராம். இதுக்கு நம்ம பெரிமீட்டர் ஏரியா கண்டுபிடிக்கணும். இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னா ரெக்டாங்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் இது பேர் என்ன குவாட்ரண்ட். ஓகே, சர்க்கிளை 4 பிரிச்சோம்னா அதில் ஒரு பார்ட், அதனால இது பேர் குவாட்ரண்ட். 2 குவாட்ரண்ட் இருக்கு, நடுவில் ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிள் இங்கே 6 சென்டிமீட்டர்னா இதுவும் ஆப்போசிட்ஸ் ஈக்குவல், ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது 6 சென்டிமீட்டர். இந்த பார்ட் பிரெத்து 3.5 சென்டிமீட்டர்னா இது குவாட்ரண்ட்டுக்கு ரேடியஸ் மாதிரி இருக்கு. அப்போ இதுவும் 3.5னா இதுவும் 3.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ லென்த் என்ன, லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 6 சென்டிமீட்டர், பிரெத்து 3.5 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் குவாட்ரண்ட் 3.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் வேணும்னா என்ன செய்யணும், இந்த அவுட் சைட்லாம் ஆட் பண்ணும். 3.5 + 6 + 3.5 + 6 இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன் பெரிமீட்டர் 3.5 + 6 + 3.5 + 6 ஆட் பண்ணிட்டோம். இப்போ குவாட்ரண்ட் இருக்குது, இந்த குவாட்ரண்ட்டுக்கு ஃபார்முலா 2 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 2 ×
1/4 into 2 pi r. Circumference of a circle formula 2 pi r. 1/4 அப்படின்னா சர்க்கிளில் 4 பார்ட்டில் ஒரு பார்ட், அதனால 4ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, 2 pi rல 4 ஒரு பார்ட். அதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/4 into 2 pi r. இந்த 2ங்கிறது 2 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால இந்த 2 போடுறோம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3.5 3.5 ஆட் பண்ணால் 7 மீட்டர் 7. அடுத்து இது 6 ஆட் பண்ணால் 12 ப்ளஸ் 2 அப்படியே போட்டுக்கலாம். 1/4 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 2 அப்படியே போட்டுக்கலாம். பையோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 3.5. இப்போ நம்ம இங்கே சிம்பிளை பண்ணலாம். இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும்னா 19. ஓகே, 7 + 12 19 போட்டுக்கலாம். இந்த பார்ட் பாருங்கள், 1 2s are 2, 2 2s are 4. இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே காமன் ஃபேக்டர் வந்து 5. 1 7s are 7, 5 7s are 35. இப்போ 0 பாயிண்ட் இருக்கனால நம்ம 0 பாயிண்ட் போட்டுக்கிறோம். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 22 into 0.5 110. இப்போ ஒரு டெசிமல் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சோம்னா என்ன ஆகும்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 0க்கு வேல்யூ கிடையாது, இது கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணலாம். 19 + 11 30. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் 30 சென்டிமீட்டர். ஓகே, இந்த கிவன் டயக்ராமோட பெரிமீட்டர் 30 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் கிவன் டயக்ராம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டயக்ராமில் 2 குவாட்ரண்ட் இருந்துச்சு, அதனால 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டு ப்ளஸ் நடுவில் ஒரு ஷேப் இருந்துச்சு ரெக்டாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளே ஆட் பண்ணும். 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டுக்கு ஃபார்முலா ஃபுல் சர்க்கிளுக்கு பையா ஸ்கொயர்டு, ஏரியா பையா ஸ்கொயர்டு. இப்போ குவாட்ரண்ட் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். குவாட்ரண்ட்னாலே 4 பார்ட். ஓகே, 1/4 இன்ட்டு பையா ஸ்கொயர்டு தான் ஃபார்முலா. 2ங்கிறது 2 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 2ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும் L இன்ட்டு பி. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. 2 அப்படியே போட்டுக்கலாம். 1/4 பையோட வேல்யூ 22/7. ஆர் வந்து நம்ம 3.5 கொடுத்துருக்காங்க. 3.5 3. ஆர் ஸ்கொயர்னால 2 தடவை போட்டுக்கணும். 3.5 into 3.5. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 11 2s are 22. இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் போட்டோம். உனக்கு டினாமினேட்டரில் உங்களுக்கு 7 இருக்குது. இங்கே காமன் ஃபேக்டர் 5 7 இருக்குது. இப்போ 1 7s are 7, 5 7s are 35. பாயிண்ட்டுக்குனால 0.5. ஓகே, இங்கே என்ன லென்த் என்ன 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர், பிரெத்து 3.5 சென்டிமீட்டர். அப்போ 6 இன்ட்டு 3.5 போட்டுக்கணும். இப்போ நம்ம இங்கே இருக்க வேல்யூஸ்லாம் மல்டிப்ளை பண்ணால் 11 into 0.5 into 3.5 மல்டிப்ளை பண்ணால் 19.25 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 210. ஒரு டெசிமல் தலை டெசிமல் வச்சோம்னா 0க்கு வேல்யூ கிடையாது, அடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. இதுதான் நமக்கு தேவையான கிவன் டயக்ராமத்தோட ஏரியா 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பை வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3.14 தான் யூஸ் பண்ணுவோம். பைக்கு நம்ம 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது கிவன் டயக்ராம். இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரில் நடுவில் பார்ட்டு ஷேடாக இருக்குது. இந்த ஷேடட் பார்ட்டோட நமக்கு ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இந்த பார்ட்டு மட்டும் நமக்கு என்ன ஷேப்னே தெரியாது. ஓகே, அப்போ நம்ம ஃபுல் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஃபுல் ஸ்கொயர்லேருந்து 4 பார்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணி, அது பேர் குவாட்ரண்ட். ஓகே, இந்த 4 பார்ட்டு பேர் குவாட்ரண்ட். சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஷேடட் பார்ட் என்னன்னு கிடைச்சிரும். ஓகே, இப்போ சைடு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரோட சைடு எவ்வளவு 10 சென்டிமீட்டர். இது ஒரு குவாட்ரண்ட் மாதிரி தெரியுது. சர்க்கிளில் 4 பிரித்தோம்னா அதில் ஒரு பார்ட்டு அது ஃபுல்லாக 10 இருந்தால் அப்போ அதில் பாதி எவ்வளோப்பா 5 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஆஃப் குவாட்ரண்ட் வந்து எவ்வளோ 5 சென்டிமீட்டர். ஓகே, இது நம்மளா கண்டுபிடிச்சிக்கணும். அவங்க 10 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். 10ல் பாதி 5 சென்டிமீட்டர் எழுதிக்கணும். இப்போ சொல்யூஷன் ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட். ஓகே, இங்கே சி த டயக்ராம். இது ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அந்த ஃபுல் ஸ்கொயருக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிட்டு குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட் இருக்குது. அந்த 4 குவாட்ரண்டோட ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரிமைனிங் பார்ட் இந்த ஷேடட் பார்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். 4 எதுக்காக கொடுத்துருக்கோன்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது. 1 2 3 4 4 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ங்கிறது 4 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 4 போடுறோம் இன்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டுக்கு ஃபார்முலா 1/4 இன்ட்டு பையா ஸ்கொயர். பையா ஸ்கொயரில் அதில் 4 பார்ட்டாக இருக்குது. சர்க்கிளோட ஏரியா வந்து பையா ஸ்கொயர். இப்போ 4 பார்ட்டாக பிரிக்கிறதுனால 1/4 இன்ட்டு பையா ஸ்கொயர். இப்போ நம்ம எஸ் வந்து சைடு எவ்வளவு டயக்ராமில் பார்த்தோம். சைடு வந்து 10 சென்டிமீட்டர். அதனால எஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் போட்டுக்கலாம்.
மைனஸ் 4 இன்ட்டு 1/4 இன்ட்டு பைக்கு அவங்க 3.14 போட சொல்கிறாங்க. இப்போ பையோட வேல்யூ 3.14 போட்டாச்சு. ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சோம், 10ல் பாதி 5. அப்போ ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 5 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னாலே என்னது, 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 10 இன்ட்டு 10 மைனஸ், இப்போ இங்கே நம்ம கேன்சல் பண்ணலாம், 4 4 கேன்சல் ஆகிடும். இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 5 5 சார் 25, 25ஓட 3.14 மல்டிப்ளை பண்ணோம்னா 78.5 கிடைக்குது. இப்போ 10 10s are 100, இங்கே 78.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும்னா 100ல் 78 போயிடுச்சுன்னா 0.5 போச்சுன்னா 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. இது நம்ம தேவையான ஏரியா ஆஃப் அ ஷேடட் பார்ட் வந்து 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல இருக்கிற செகண்ட் சப்டிவிஷன், இது கிவன் டயக்ராம். இதில் ஷேடட் பார்ட்டோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஷேடட் பார்ட் இருக்கு, இந்த பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஷேப்பை பார்த்தா நமக்கு செமி சர்க்கிள் இருக்கு, அது உள்ளார பார்ட் வந்து ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள். இப்போ செமி சர்க்கிள்ல இருந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான ஷேடட் பார்ட் கிடைச்சிடும். ஓகே, செமி சர்க்கிள்ல இருந்து ஃபுல் செமி சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும், தேவையான ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடைச்சிரும். இப்போ பாருங்க, இங்கே 7 கொடுத்துருக்கு, இந்த பக்கம் 7 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் செமி சர்க்குலர் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர்னா இதுவும் 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர் ஆகும். ஓகே, இது 7 சென்டிமீட்டர்னா இந்த பார்ட்டும் 7 சென்டிமீட்டர் ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் கிடைக்குது, செமி சர்க்குலோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். இப்போ இந்த பார்ட் 7 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். பேஸ் ட்ரையாங்கிளோட பேஸ் இருக்குங்க, இது பேர் தான் பேஸ், இது ஹைட்டு. பேஸ் வந்து 7 + 7 14 சென்டிமீட்டர். ஹைட்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டு உள்ளுக்குள்ள இருக்குது தான் ஹைட்டு, ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர். இது கிவன் மெஷர்மெண்ட்ல தான் நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ சொல்யூஷன் போகலாம். ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஃபுல் செமி சர்க்கிளுக்கு ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ட்ரையாங்கிள் ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஷேடட் பார்ட் கிடைச்சிரும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், செமி சர்க்கிள்னால சர்க்கிளில் பாதி, அதனால 1/2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ 1/2 அப்படியே போட்டுக்கலாம். பையோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 3.14 யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 3.14 ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ 7 ஆர் ஸ்கொயர் இருக்கிறனால 7 இன்ட்டு 7 போட்டுக்கலாம். மைனஸ் 1/2 இன்ட்டு பேஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 7 + 7 14 சென்டிமீட்டர். அப்போ 1/2 இன்ட்டு 14 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம், இன்ட்டு 7. இப்போ கேன்சல் பண்ணலாம், இதை 1 2s are 2, இது 1 2s are 2, பேலன்ஸ் 1 வரும், 5 2s are 10, 7 2s are 14. ஓகே, 1.57 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 76.93 கிடைக்குது. ஓகே, இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கலாம், இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 7 2s are 14, 7 இன்ட்டு 7 7 7s are 49 மைனஸ் 49. இப்போ 76.93 மைனஸ் 49, 76லேருந்து 49 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா டெசிமல் நம்பர் அப்படியே வந்துடும் 93ன்னு. 76ல் 49 போச்சுன்னா 27. இப்போ 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. திஸ் இஸ் த ஆன்சர், இது த ரெக்வயர்டு ஏரியா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ கம்பைன்ட் ஃபிகர் கிவன் விச் இஸ் காட் பை த ஜாயினிங் ஆஃப் 2 parallelograms. இது கொடுத்துருக்க கொஸ்டின், இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். 2 parallelogramக்கு. ஓகே, கம்பைன்டு ஏரியா, இந்த கம்பைன்டு ஏரியானா 2 parallelograma இருக்குது. இந்த ஷேப்புக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு ஷேப் ஃபார்ம் பண்ணணும். நடுவில் ஒரு டாட்டர் லைன்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம்னா 2 parallelogram ஷேப் கிடைக்குது. ஓகே, இப்போ இதோட நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர்னு, parallelogramத்தோட ஒரு சைடு கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர்னு, இன்னொரு சைடுன்னா அது ஆப்போசிட்ஸ் ஈக்குவல்னால இதுவும் 8 சென்டிமீட்டர். ஓகே, ஆப்போசிட்ஸ் ஈக்குவல், parallelogramத்தோட ஆப்போசிட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் 8 சென்டிமீட்டர். இந்த லென்த் கொடுத்துருவாங்க 16. அப்போ parallelogramத்தோட ஹைட் என்னன்னா 6ல் பாதி தான் என்னது 3 சென்டிமீட்டர், அதுதான் ஹைட் ஆஃப் அ parallelogram. பேஸ் வந்து 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி 2 parallelogram இருக்குது, அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 2 parallelogramோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா கிவன் ஃபிகருக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன், பேஸ் வந்து எவ்வளவு 8 சென்டிமீட்டர், பேஸ் எவ்வளவு 8 சென்டிமீட்டர், இது ஃபுல்லாக 6 கொடுத்துருக்கனால அதில் பாதி 3 தான் என்னது ஹைட்டு. இப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் ஏரியா நம்ம கேட்குறாங்க, எத்தனை parallelogram இருக்குது இந்த டயக்ராமில், 2 parallelogram இருக்குது, அதனால இந்த 2 போட்டுக்கிறோம். 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் அ parallelogram, டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு
2 parallelogram இருக்கனால 2 இன்ட்டு போட்டுக்கிறோம். ஏரியா ஆஃப் அ parallelogram நமக்கு தெரியும், ஃபார்முலா படிச்சிருக்கோம், சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். ஏரியா ஆஃப் parallelogram பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த 2ங்கிறது 2 parallelogram இருக்கிறனால 2 போட்டிருக்கோம். இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ 2 அப்படியே போட்டுக்கலாம். பேஸ் எவ்வளவு 8 சென்டிமீட்டர், ஹைட்டு 3 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இதில் மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 8 2s are 16, 16 3s are 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்ராக்சிமேட்லி. இப்போ ஏரியா என்ன, ரெக்வயர்ட் ஏரியா 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்ராக்சிமேட்லி எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Find the area of the combined figure given formed by joining a semicircle of diameter 6 cm with the triangle of base 6 cm and height 9 cm. Pi value 3.14 கொடுத்திருக்கு. ஓகே, நம்ம இந்த கம்பைன் ஃபிகருக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் ஒரு செமிசர்க்கிள் இருக்கு, ஒரு இதுதான் கிவன் ஃபிகர். ஒரு செமிசர்க்கிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 6ல் பாதி, டயாமீட்டரில் பாதி தான் என்னது ரேடியஸ். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 6/2, தட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் தான் என்னது ரேடியஸ். இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து எவ்வளவு 6 சென்டிமீட்டர், ஹைட்டு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரெக்கார்ட் ஏரியா கண்டுபிடிச்சலாம். அந்த கம்பைன் ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். எத்தனை ஷேப்ஸ் இருக்கு, ஒரு செமிசர்க்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, இப்போ சொல்யூஷன் டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஒரு ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் இருக்கு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா, இந்த ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் ஷேப் கிடைச்சிடும். இப்போ ஏரியா ஆஃப் செமிசர்க்கிளுக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர். செமிசர்க்கிள்னாலே சர்க்கிளில் பாதி. இப்போ சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர்டு. அதில் பாதின்றதுனால 1/2 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் ஃபார்முலா ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸை. 1/2 இன்ட்டு பை வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 3.14 போட சொல்கிறாங்க, போட்டாச்சு. ஆர் வந்து எவ்வளவு 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அதில் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் 3 சென்டிமீட்டர். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 2 தடவை போடணும் ரேடியஸை. 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 1/2 இன்ட்டு பேஸ் எவ்வளவு 6 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளவு 9 சென்டிமீட்டர். ஓகே, ஓகே, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். 1 2s are 2, இது 1 2s are 2, பேலன்ஸ் 1 வரும், முன்னாடி போட்டுக்கலாம். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 7 2s are 14. இப்போ 3 3s are 9, 9ஐயும் 1.57 மல்டிப்ளை பண்ணால் 14.13. ஓகே, இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், இங்கே கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 2, 3 2s are 6. ஓகே, அப்போ 6 9 3s are எவ்வளோ, 9 3s are 27, அதை போட்டுக்கலாம். ஓகே, 14.13 ப்ளஸ் 27, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டெசிமல் நம்பர் 13 அப்படியே வந்துடும். 14 27 ஆட் பண்ணால் 41. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அ கிவன் ஷேப் இஸ் ஈக்குவல் டு 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இதுதான் நம்ம தேவையான ஏரியா ஆஃப் அ கிவன் ஃபிகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. The doormat which is hexagonal in shape has the following measures as given in the figure. Find its area. இந்த டயக்ராம் வந்து ஹெக்ஸகனல்ல இருக்கு. இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, இது நடுவில் இருக்க லைன் எவ்வளோ 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 70 சென்டிமீட்டர். ஓகே, இது இந்த ஷேப் மட்டும் பார்த்தா நமக்கு எப்படி இருக்குன்னா ட்ரப்பீசியம் மாதிரி இருக்கு. இப்போ 2 ட்ரப்பீசியம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு ஹெக்ஸகனால தெரியுது. இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஷேப்போட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இப்போ ஹெக்ஸகனல். அது நடுவில் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணோம்னா இது 2 ட்ரப்பீசியமாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ட்ரப்பீசியத்தோட ஒரு சைடு வந்து 70 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 90 சென்டிமீட்டர். ஹைட்டு இது ஃபுல்லாக நமக்கு 17 கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக 17 கொடுத்துருக்காங்க. அதில் பாதி எவ்வளோனா 35 வந்து ஹைட்டு. ஓகே, இப்போ சொல்யூஷன் டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம். 2 ட்ரப்பீசியம் இருக்கனால 2 ட்ரப்பீசியம் இருக்கனால என்னது 2 இன்ட்டுன்னு போட்டுக்கோம். ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஃபார்முலா இப்போ 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹெச். ட்ரப்பீசியம் ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஹெச். ஓகே, இப்போ அந்த 2ங்கிறது 2 ட்ரப்பீசியம் இருக்கிறதுனால 2ன்னு போட்டுக்கிறோம். 1/2 அப்படியே போட்டுக்குங்க. ஏன்றது என்னது ஃபர்ஸ்ட் சைடு 70 சென்டிமீட்டர், அதை ஏன்றது 70 சென்டிமீட்டர். இன்னொரு சைடு என்னது பேரலல் சைடு, ரெண்டுமே பேரலல் சைடு, அது இது ஏ இது பி. ஓகே, பி வந்து 90 சென்டிமீட்டர். இப்போ ஏ பிளஸ் பி 70 + 90 இன்ட்டு ஹைட் வந்து என்னென்னா ஃபுல்லாக அவங்க 17 கொடுத்துருக்காங்க, அதில் பாதி 35. ஓகே, இப்போ ஹைட்டு இன் பிளேஸ் ஆஃப் ஹைட்டு 35 போட்டுக்கலாம். இப்போ
இப்போ 2 கேன்சல் ஆகிடும். 70யும் 90யும் ஆட் பண்ணோம்னா 160 இன்ட்டு 35 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 160 35 மல்டிப்ளை பண்ணோம்னா 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. இப்போ இந்த ஏரியா வந்து என்ன, இந்த ஷேப்போட ஹெக்ஸகனல் ஷேப்போட ஏரியா வந்து 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. A rocket drawing has the measures as given in the figure. Find its area. ஒரு ராக்கெட் இருக்கு, அது வந்து மெஷர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து ட்ரெபீசியம் மாதிரி இருக்கு, இது ஒரு ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த ராக்கெட்டோட ஷேப்ஸ் என்னென்ன இருக்குன்னா, இது ஒரு ட்ரெபீசியம் கிடைக்குது, 2 பேரலல் சைடு, ஒரு ஹைட் இருக்கு, இப்போ ரெக்டாங்கிள் லென்த் பிரெத் இருக்கு. அதே மாதிரி இங்கே ட்ரையாங்கிள், அதோட பேஸ் ஹைட் இருக்கு. ஓகே, இப்போ பேஸ் இங்கே 30 மீட்டர்னா இங்கே 30 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதை 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக 120 இருந்தால் இது வந்து எவ்வளோ 20, இது 20 போக மீதி 20 போக மீதி எவ்வளோ இருக்கும், மீதி இருக்குது என்னது 80. அதுதான் என்னது ரெக்டாங்கிளோட லென்த். ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணுவோம், சொல்யூஷனில் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் ட்ரெபீசியத்தோட சைடு என்ன, ஒரு சைடு என்ன ஏன்றது 50 சென்டிமீட்டர், இன்னொரு சைடுங்கிறது பிங்கிறது 30 சென்டிமீட்டர். பேரலல் சைடு ரெண்டுமே பேரலல் சைடு, அது ஏபி. ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எழுதிக்கிட்டோம். அடுத்து ரெக்டாங்கிள் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ஃபுல்லாக 120 கொடுத்துருக்காங்க, இங்கே 20 இங்கே 20 போக மீதி என்னன்னு பார்க்கணும். ஓகே, 120 மைனஸ் 20 + 20, இந்த 20 போச்சுன்னா மீதி இருக்க பார்ட் என்ன, 120லேருந்து ஆட் பண்ணால் 40, 120ல் 40 போச்சுன்னா 80. இதான் லென்த்து. பிரெத்து அவங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 30 இப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். கிவன் டயக்ராத்துக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு பேஸ் என்ன, பேஸ் வந்து 30, ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம எல்லா ஷேப்ஸோட சைட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஏரியா போடலாம். டோட்டல் ஏரியா ஆஃப் த ராக்கெட். ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஒரு ஷேப் இருக்குது, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இருக்குது, அடுத்து நடுவில் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குது, அடுத்து ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இது ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா 1/2 இன்ட்டு a + b இன்ட்டு h ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா l இன்ட்டு b ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 50, b வந்து 30 இன்ட்டு ஹைட் வந்து 20. அதே மாதிரி லென்த் பிரெத்து, ரெக்டாங்கிளோட லென்த் என்ன 80 சென்டிமீட்டர், பிரெத்து 30 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தோம், ட்ரையாங்கிளோட பேஸ் எவ்வளோ 30 சென்டிமீட்டர், ஹைட்டு 20 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். 1/2 அப்படியே போட்டுக்கோங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 80, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 10 2s are 20. ஓகே, 80 இன்ட்டு 10, 50 + 30 ஆட் பண்ணால் 80 இன்ட்டு 10 போட்டுக்கலாம் ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 3s are 24, 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 2400. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 10 2s are 20. இப்போ 30 இன்ட்டு 10 300, 80 இன்ட்டு 10 800, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ 2700. இப்போ 800 2700 ஆட் பண்ணால் 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. இதுதான் நமக்கு தேவையான கிவன் ஷேப் ஒரு ராக்கெட்டோட ஏரியா 3000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி இர்ரெகுலர் பாலிகன் ஷேப்டு ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோ. இந்த இர்ரெகுலர் பாலிகனோட நம்ம ஷேப்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ளார என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னா, ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ட்ரெபீசியம் இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ 4 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரெபீசியம் இருக்குது. ஓகே, இதை நம்ம 5 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 5 ஷேப் இருக்குது, 5 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா பேஸும் ஹைட்டும் டிஃபர் ஆகும் ட்ரையாங்கிள்லேயே. இப்போ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது தேர்ட் பார்ட்டு, இது ஃபோர்த்து பார்ட்டு, இது ஃபிஃப்த்து பார்ட்டுன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தனித்தனியாக போட்டு பிரித்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோட ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். 1/2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் 1/2 இன்ட்டு பேஸ் ஹைட்டு. இது ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஏரியா, செகண்ட் பார்ட்டோட ஏரியா. ஓகே, இப்போ 1/2 இன்ட்டு பேஸ், ஃபஸ்ட்டு பார்ட்டோட பேஸ் என்ன இருக்குது 6 + 8, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 6 + 8 எவ்வளவு 14. அப்போ 14, பேஸ் வந்து 14, ஹைட் வந்து எவ்வளோ 8. ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் 14, ஹைட்டு 8. இப்போ 1/2 இன்ட்டு 14 இன்ட்டு 8 போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு
செகண்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் பார்க்கலாம். இது ஃபுல்லாக எவ்வளவு 10, இங்கே 5, இது 10, இது 5. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு 15. 15 தான் பேஸு இன்ட்டு 8ங்கிறது காமன், அந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறதுனால 8ங்கிறது ஹைட் வந்து 8 தான். ஓகே, இப்போ 1/2 இன்ட்டு 15 இன்ட்டு 8. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 7 2s are 14, 7 8s are 56. இது ரெண்டு 7 8 மல்டிபிள் பண்ணால் 56. இதுதான் அதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 4 2s are 8, 15 4s are 60. இப்போ 56ஐயும் 60ஐயும் ஆட் பண்ணினோம்னா 116 மீட்டர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டோட ஏரியா வந்து எவ்வளவு? ரெண்டு பார்ட்டோட ஏரியா வந்து 160 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்தது ஏரியா ஆஃப் தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் அண்ட் ஃபிஃப்த் பார்ட் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன பார்ட் இருக்குன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ பாருங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் அண்ட் ஃபிஃப்த் பார்ட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும் 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியத்துக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு A + B இன்ட்டு H ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதோட பேஸும் ஹைட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளோட பேஸு ஹைட்டு டிஃபர் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ட்ரையாங்கிளை பார்ப்போம். அதில் பேஸ் எவ்வளவு 6, ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். இது பேஸ் 6, இது ஹைட். இந்த ட்ரையாங்கிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு 6 ப்ளஸ்ஸு அடுத்தது ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியத்தோட பேஸ் என்ன, ஹைட் ஏ என்ன, பி என்ன, ஹெச் என்னன்னு பார்ப்போம். ஏங்கிறது பேரலல் சைடு, இது ரெண்டும் பேரலல் தான் ட்ரப்பீசியம் ஃபோர்த்து பார்ட்டு. இது ரெண்டும் பேரலல் சைடு. இப்போ இது ஏ, இது பி. ஓகே, ஏங்கிறது 3 சென்டிமீட்டர், பிங்கிறது 8 சென்டிமீட்டர். இது ரெண்டும் என்னது பேஸு. ஏ ப்ளஸ் பி. ஹைட் என்னன்னு கேட்டோம்னா நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். இந்த ஹைட்டு தான். ஓகே, ஹைட்டுங்கிறது வந்து இந்த பார்ட்டு. இந்த பார்ட்டுக்கு ஈக்குவலாக எந்த இருக்குன்னா 8 + 10, இதுதான் ஹைட்டு 18. 8 + 10 18ங்கிறது ஹைட்டு. ஏங்கிறது 3, பிங்கிறது 8 சென்டிமீட்டர், 8 மீட்டர். ஹைட் வந்து 18 மீட்டர். 8 + 10 18 மீட்டர். ஓகே, பாருங்கள் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியத்தில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு அந்த பேரலல் சைடோட லென்த்து 3 + 8, இந்த ஹைட் வந்து 18 மீட்டர், 18 போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு 1/2 இன்ட்டு ஃபிஃப்த்து பார்ட்டோட ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன, ஹைட் என்னன்னு பார்க்கலாம். இது பேஸ் வந்து 5, ஹைட் வந்து 8. ஓகே, ஃபிஃப்த்து பார்ட்டோட ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 5, ஹைட்டு 8 மீட்டர். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ட்டு 8 இன்ட்டு 5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சிம்பிளை பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியானது தேர்ட் பார்ட்டோட ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணலாம். இப்போ 3 இன்ட்டு 3 9. ஓகே, ப்ளஸ்ஸு 1/2 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11, 11 இன்ட்டு 18 அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 4 2s are 8, 4 5s are 20, 20 போட்டுட்டோம். இப்போ இங்கே கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 9 2s are 18. இப்போ 9 அப்படியே போட்டுட்டோம். இங்கே 11 இன்ட்டு 9 99. ஓகே, 11 இன்ட்டு 9 இங்கே இருக்குது, அதோட வேல்யூ 99 ப்ளஸ் 20 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 9 + 99 + 20 ஆட் பண்ணால் 128 மீட்டர் ஸ்கொயர். இப்போ தேர்ட் பார்ட்டு, ஃபோர்த் பார்ட், ஃபிஃப்த் பார்ட்டோட ஏரியா 128 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 116 மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்த 3 பார்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோனா 128 மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் பாலிகனோட ஏரியா நமக்கு கிடச்சிரும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு, டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 116 மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 128 மீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 244 மீட்டர் ஸ்கொயர் தான் இது டோட்டல் ஏரியா. ஓகே, டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 244 மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது அந்த கிவன் ஃபிகரோட ஏரியா. Exercise 2.2 completed. In this video we have seen exercise 2.2 perimeter and area of a combined figure. Next video we will see exercise 2.3. Thank you students.